பைலட் ரோஸ்டர் ப்ராப்ளமால இது வரைக்கும் 1000 ஃப்ளைட்டுக்கு மேலே கேன்சலோ டிலேவோ பண்ணியிருக்காங்க இண்டிகோ. சில ஃப்ளைட்ஸ் 12 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் டிலே ஆயிருக்கு. ஏன் ஒரு கப்பல் ரிசப்ஷனுக்கு வர முடியாமல் வீடியோ கால்லேயே ரிசப்ஷன் நடத்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு ஹை லெவல் என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் லக்கேஜ் எல்லாம் கூட மாறி போயிருக்கு. இன்னைக்கு அதாவது சாட்டர்டே 6th டிசம்பர் ஓரளவுக்கு இன்னைக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க மினிஸ்ட்ரி. அது வரைக்கும் ஒரு 24/7 கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிகோ கிட்டையும் லைவ் அப்டேட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேசஞ்சர் சைட்லேருந்து எந்த ஒரு ரெக்வஸ்ட்டுமே பண்ணாம ஃபுல் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணணுமா. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கும் லான்ச் ஆக்சஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிசிஏ பைலட் சேஃப்டிக்காக புதுசாக ஒரு FDTL ரிலீஸ் பண்ணாங்க. பைலட்ஸ்க்கு முன்னாடி இருந்த 36 ஹவர்ஸ்லேருந்து இப்போ 48 ஹவர்ஸ் கண்டினியூஸ் ரெஸ்ட் கொடுக்கணுமா. நம்பர் ஆஃப் நைட் லேண்டிங்ஸும் ரெடியூஸ் பண்ணணுமா. இது இன்னைக்கு நேற்று இண்டிகோக்கு கொடுக்கல. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண லிமிடேஷன். 2 இயர்ஸ் விண்டோ கொடுத்தும் இண்டிகோ இதை செய்யல. ஏன்னா இண்டிகோ ஆப்ரேட் ஆகுறது ஹை ஃப்ரீக்வன்சி லோ காஸ்ட் மாடல். இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கும் போதே சில ஏர்போர்ட்டில், அதுவும் கீ ஏர்போர்ட்ஸில் மைல்டு டெக்னிக்கல் கிளிச் வேற வந்துருச்சான். என்னடா நடக்குதுங்க? கூடவே நம்ம வின்டர் வெதர், சீசன் ட்ரிப் டிராஃபிக் கேட்கவா வேணும், எல்லாம் சேர்ந்து இப்போ 1000 ஃப்ளைட்டுக்கு மேலே கேன்சல் ஆர் டிலே. ஆனால் இதுக்காக ஏர்போர்ட்டில் இருக்கிற இண்டிகோ சப்போர்ட் ஸ்டாஃப் கிட்ட நம்ம மக்கள் கத்துறது கோவப்படுறதெல்லாம் தப்புங்க. அவங்களும் பாவம் தானே, அவங்களும் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. இதை பற்றி வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கீழே பின்டு கமெண்ட்ல சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.